வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பானவர்களே, நாம் இன்று பஞ்ச இந்திரிய தவம் ஏற்றினோம். இந்த தவத்தை நாள்தோறும் செய்து வர வேண்டும் என்று ஆசான் கூறுகிறார். இப்போ நான் பயிற்சி எடுத்த காலத்தில் மதித்து கேட்டேன், அப்போ நாள்தோறும் செய்ய முடியுமா சாமி? சரி, ஒரு 10 நிமிஷம் நேரம் கிடைக்காதா? 10 நிமிஷம். இந்த 5 இந்திரியங்களிலும் 2 நிமிடம் நேரம் கிடைக்காதா? இப்படி கேட்டபோது ஒருத்தர், எங்க சாமி நேரம் கிடைக்குது? அப்போ மகிழ்ச்சி கேட்டாரு, கழிவறையில் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அப்ப என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டார். ஏன் அப்படி கேட்டாருன்னு தெரியுதா? மனம் இருந்தால் மார்க்கம். ஏன்னா இந்த தவம் அவ்வளவு மதிப்புடையது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க செய்வீங்கன்னு சொன்னார். இந்த தவத்தை நம்ம செய்யணும். கூட்டு தவத்தில் வந்தும் செய்யணும். நம்ம தவ மையங்களில் கூட்டுத்தவம் நடைபெறுகிற நேரங்களில் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் கலந்துக்கணும். பயிற்சியாளர்களும் கலந்து கொள்ளணும், ஆசிரியர்களும் கலந்து. ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு உதவுவதற்காக தவம் செய்கிறார்கள். மாணவர்கள் இந்த தவம் செய்யணும். ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த 5 உறுப்புகளை பயன்படுத்தி தான் மன இயக்க கருவிகள், உணர்கருவிகள், நாம் தொழில் செய்து பொருள் ஈட்டுகிறோம், புலன் இன்பங்களை துய்க்கிறோம். இந்த 2க்கும் இந்த 5 கருவிகள். வாழ்க்கையே அதுதானே. பொருள் ஈட்டல், புலன் இன்பங்களை தீர்த்தல், இவ்வளவுதான் வாழ்க்கையே. நாள்தோறும் இதுதானே செய்யறோம். வாழ்நாள் முழுக்க அதுதான் செய்ய போறோம். அப்ப இந்த 5 புலன்களை பயன்படுத்தி தானே நாம் வாழுகிறோம். அப்போ இந்த உறுப்புகள் எப்படி இருக்கணும்? நல்லா முழு திறனோடு இயங்கணும். தோலுக்கு உணர்வு திறன் இருக்கணும், நாவுக்கு சுவை உணர்வு திறன், மூக்குக்கு வாசனை உணர்வு திறன், கண்களுக்கு பார்வை, காதுகளுக்கு ஓசை. இல்லைன்னா தொழில் செய்ய முடியுமா? புலனின்பங்களை அனுபவிக்க முடியுமா? இப்போ இது திறன் குறைஞ்சு போச்சுன்னா நாம் துன்பப்படுவோம். எல்லாருக்கும் கூட வந்திருக்கலாம். ஏதோ ஒரு சமயத்தில் ஏதோ ஒரு உடம்புல ஒரு இடத்துல கொஞ்சம் உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ கஷ்டப்படுறீங்க. புரியுதா உங்களுக்கு? உணர்வற்று போயிடுச்சு. அல்லது கடைசியில் வயோதிகம், உணர்வே இல்லை, படுக்கையில் படுத்துட்டாங்க, எவ்வளவு துன்பப்படுவாங்க. சிலருக்கு சுவை உணர்வு தெரியல, எதை சாப்பிட்டாலும் ஒண்ணுமே இல்லையே. திடீர்னு கூட நல்லா வயதுல இருக்கும்போது கூட சிலருக்கு சுவை உணர்வு தெரியாம போயிடுது. மருத்துவம் பண்றாங்க. அதில் நான் ஹோமியோபதி மருத்துவத்தில் நிறைய பேர் வர்றதை பார்த்துருக்கிறேன். சுவை உணர்வு. சிலருக்கு வாசனை உணர்வு இல்லை. எங்களுடைய அலுவலகத்தில் அலுவலக உதவியாளர் ஒருத்தர் இருந்தார், நாராயணன். ஒரு ஆரம்பிக்கெல்லாம் நல்லா தான் இருந்தார். திடீர்னு கொஞ்ச நாள் எனக்கு வாசனையே தெரியல, ரொம்ப துன்பப்பட்டான். அப்புறம் ஏதோ மருத்துவம் எல்லாம் பண்ணி பணி நிறைவு பெறுவதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவனுக்கு ஹோமியோபதி மருத்துவம் எல்லாம் கொடுத்து, இப்போ கொஞ்சம் வாசனை தெரியுது. இவ்வளவு மகிழ்ந்தான் தெரியுமா? எண்ணி பாருங்க. கண்ணு தெரியலன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம். காது கேட்கலன்னா, வயசான காலத்துல காது கேட்க மாட்டேங்குது.
இருக்கிறவங்க கத்தி கத்தி பேசுறாங்க. மரணப்படுக்கையில் படுத்த போது அவங்கள்ட்ட ஒன்றும் பேச முடியல. இதான் சொன்னா கேட்க மாட்டேங்குது. அவங்களும் கஷ்டப்படுறாங்க. இருக்கிறவங்க பார்வை உணர்வு, கண்ணு தெரியல. என்ன வாழ்க்கை? அப்போ இந்த உணர்வு கருவிகள் எல்லாம் முழு திறனோடு இயங்கணும் இல்லையா? அதுக்கு ஆற்றலை கூட்டி கொடுக்கணும். அந்த கூட்டி கொடுப்பது தான் நம்முடைய உயிர் சக்தி, ஜீவ காந்த சக்தி, சீவ ஆத்ம சக்தி. அந்த ஆத்ம சக்தியை அங்க கொஞ்சம் குறிக்கணும். ஏன்னா நம்ம இதை பயன்படுத்தும் போது இந்த அணு அடுக்கு சீர்குலைவு வரும். எந்த ஒரு உறுப்பை அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அந்த உறுப்பில் நோய் வந்துடும். அணு அடுக்கு சீர்குலைவு சொல்கிறோமில்ல. நீங்கள் மொபைல் ரொம்ப பார்க்காதீங்க. டிவியை விட இது ரொம்ப மோசம். நான் கூட வீட்டில் சொன்னேன், நீ ஏதாவது மொபைலில் பாட்டு கேட்கணும் பண்ணோன்னா ஏதோ பாரு, பார்த்துட்டு அப்புறம் கீழே வச்சுது, பாட்டை மட்டும் கேளு. ஏன் அதையே பார்த்துக்கிட்டே இருக்கிற கண்ணால் உன் கண்டு தான் கெட்டு போகும். ஹை வால்யூம் வச்சு கேட்காத, காது பொழுதாகிடும். சொல்றீங்கல்ல, வால்யூமை கூட்டும் போதே சொல்லுது, பாதிக்கும், பரவாயில்லையான்னு கேட்குது. உடனே ஓகேன்னு அனுப்பிடுறான். நாம தான் கெடுக்கிறோம். தீதும் நன்றும். அப்போ இந்த அணு அடுக்கு சீர்குலையுமா இல்லையா? தோலும், அதெல்லாம் அதுல வியாதிகள் வருது, நோய் வருது, செயல்திறன் குறையுது. வலி வந்தால் நோய், செயல்திறன் குறைஞ்சாலும் அது நோய் தான். வாழ்நாள் முழுக்க அது வேலை செய்யணும். வாழ்நாள் முழுக்க வேலை. உடம்புல விட்டு உயிர் பிரிகிற வரையில எல்லாம் வேலை செய்யணும். மெய், வாய், கண், மூக்கு, செவி. அது ஔவையார் சொல்லுவாங்க, மருடராய் பிறந்த காலையும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அறிவு. அவ்வளோ முக்கியம். அப்ப இந்த உறுப்பை நாம தானே கெடுக்கிறோம். இப்ப நாம தானே அதை சரி பண்ணணும். எப்படி சரி பண்றது? அந்த அணு அடுக்க சீர்குலைகள். இதுதான் தவம். முக்கியமானது. இந்த நாள்தோறும் செய்யலாமே. இல்ல மகரிஷி சொல்றாரு, அப்படி ஒரு கால் முடியலன்னு வச்சுங்க, ஒரு வாரத்துல ஒரு நாளாவது செய்யுங்களேன். இப்ப புரிஞ்சுட்டீங்களா? அடுத்தது, நாம் இந்த துரியாதீத தவம் பண்றோமே, எதுக்கு செய்கிறோம்? இந்த தியானம், தன்னை அறிய, கடவுளை அறிய, என் மூலத்தை அறிய, பிரம்மத்தை அறிய. ஏன்? அப்பதான் எனக்கு துன்பம் இல்லாமல் வாழும் அறிவு எனக்கு கிட்டும், ஞானம் பெறுவதற்கு. ஞானம்னா என்ன? துன்பமில்லாத வாழ்வுக்கான ஒரு அறிவு, தகுதியே ஞானம். தெளிந்த அறிவு. அறிவு அற்றம் காக்கும் கருவி. துன்பம், வாழ்க்கையில துன்பப்படுகிறோம். உடல்நலம் இல்லை, பொருள், உறவு, மன நிறைவு, இந்த நாளும் இல்லை. அதான் துன்பப்படுறேன். அதான் உடல்நல பிரச்சனை, அதான் உடல்நலம் இல்லை. பொருள் பிரச்சனை, பொருள் இல்லை. உறவு பிரச்சனை, உறவு இல்லை. அப்படித்தானே? மன அமைதி பிரச்சனை, அமைதி இல்லை. இந்த இல்லாமைக்கு என்ன காரணம்? அறிவு இல்லைங்கிறான். அறியாமையே துன்பத்திற்கு காரணம். தெளிந்த அறிவு, அதாவது பேர் ஞானம். முழுமையான அறிவு.
புரியுதுங்களா? அப்ப அது என்ன? உடல் நலம் காக்கும் அறிவு, பொருள் வளம் காக்கும் அறிவு, நட்பு நலம் காக்கும் அறிவு, அப்புறம் மன அமைதிக்கு மனதை அறிந்த அறிவு. புரியுதா? இப்போ மனதை அறிந்தால் மனம் அடங்கும் சொல்லலாம். அப்ப இத்தனை அறிவு வேணும். இதுதான் முழுமையான அறிவு, அதான் ஞானம். இப்ப அதுலதான் துன்பப்படுறோம். அப்ப துன்பத்துக்கு என்ன காரணம்? அஞ்ஞானம், அறியாமை. அப்ப அறிவு முழுமை பெறணும், ஞானம் பெறணும். ஞானம் பெற என்ன செய்யணும்? இந்த ஞானிகள் சொல்லியிருக்கிறாங்க, நீ உன்னையோ கடவுளையோ அறியணும். தன்னை அறிந்தவன் தத்துவ ஞானி, மெய்ப்பொருளை அறிந்தவன் மெய் ஞானி. புரியுதா? அதான் நீ மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். வேதாத்திரியத்தில் இருக்கு. அதாவது உன்னையோ கடவுளையோ அல்லது தெய்வத்தையோ அல்லது இறைவனையோ, அதுக்கு தான் இன்னொன்று சொன்னாங்க, இயற்கையையோ. ஏன்னா இந்த கடவுள் அதுன்னு வந்த போது இங்க பல கடவுள்கள் வருது மதத்துல. அப்பதான் சொன்னாங்க, நீ கடவுள்னு சொல்றதை விட இயற்கைன்னு சொல்லி. அண்டர்ஸ்டாண்டிங் தி செல்ஃப், அண்டர்ஸ்டாண்டிங் தி காட், அண்டர்ஸ்டாண்டிங் தி ட்ரூத் இஸ் யோகா. யோகக்கலை, ஆன்மீகம். ஆன்மாவை, மெய்ப்பொருளை அறிவது. அப்போ ஆன்மீக அறிவு, புரியுதா? மெய்ப்பொருள் அறிவு, ஆன்மாவை அறியணும். ஆன்மான்னா எது? மெய்ப்பொருள். அது எது? அதான் தெய்வம். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு அறிவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் அனைத்துமாக இருக்கிறது. இப்போ சிவராத்திரி வருது, இங்க சொல்லுது, அந்த சிவம் உருவம் இல்லாத, அடிமுடி காண முடியாதது, அது இருள். அதான் சிவம் ராத்திரி, சிவராத்திரி. அந்த இருள் தான் நாம சிவாய, வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. புரியுதா? அப்ப ஐம்பூதங்களாகி அனைத்து உயிரினராகவும் உள்ளது எது? சிவம். இதுதான் சிவராத்திரி. இதை தெரிஞ்சுக்கிட்டா சிவஞானம். இந்த சிவஞானம் பெறுவதற்கு தான் சிவராத்திரி நிகழ்ச்சி. சிவராத்திரிக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய் தியானம் பண்றாங்கல்ல. தியானம் பண்ண தானே போனோம். சிவனை அறிஞ்சிட்டீங்களா? சிவஞானம் பெற்று விட்டீர்களா? தெய்வத்தை பற்றிய தெளிவான அறிவு இருக்கிறதா? நம்ம கோயம்புத்தூர்ல இங்கதான் நடக்குது. உலகத்திலே இது மாதிரி எங்கேயுமே நடக்கல. இங்க ஒரு யோகா மையத்தில் நடக்குது. நானும் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை பேருக்கு சிவஞானம் கிடைச்சிருக்குது? அவராவது இங்கெல்லாம் சிவஞானம் பெறலாம், சிவனை அறியலாம், உன்னை அறியலாம், ஞானியாகலாம், இது துன்பம் இல்லாமல் வாழலாம். அவராவது சொல்றாரா? அவரும் இல்லை. தியானம், கொண்டாட்டம். வாருங்கள். இதை நம்பி சமுதாயம் போயிட்டு இருக்குது. இதை நான் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லணும். அதுதான் வந்தேன் இன்னைக்கு. புரியுதா? இப்ப அங்க தியானம் பண்றாங்க, கூடி ஆடி மகிழ்கிறார்கள், உண்டு. அது சரிதான். நீ தியானம் செய்து தெய்வத்தை அறிந்து மெய்ஞானம் ஓங்கி இந்த உலக இன்பங்களை அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழணும். உன் வாழ்க்கையை நீ கொண்டாடணும். அதான் சொல்லியிருக்காங்க. அது சரிதான். ஆனால் அங்கே தியானம் செய்து அந்த சிவநிலையை அறிவதற்கு அந்த குரு உதவினாரா? கேள்வி.
சிவம்னா என்னன்னு சொன்னாரா? ஏன் அறியணும்னு சொன்னாரா? நல்லா புரிஞ்சு, நீங்க புரிஞ்சு. இதைத்தான் நம்ம மகரிஷியர் சித்தர்கள், அந்த சித்தர்கள் வெளிவந்த சித்தர்கள்னா தன்னை அறிந்த ஞானிகள், ஞானிகள்னு பேர். தமிழ்ல சித்தர்கள்னு பேர் ஞானிகளுக்கு. அந்த ஞானிகள் வரிசையில வந்தவர் தான் நம்முடைய வேதாத்திரி மகரிஷி அவர்கள். எத்தனையோ ஞானிகள் வந்திருப்பாங்க, ஆனா அந்த ஞானம் பெறுவதற்கு ஒரு சரியான பயிற்சி முறையை, இந்த தியானத்தை, குண்டலினி யோகம் பயிற்சி கொடுத்தார். ஆக்கினை துரியம் மறைபொருளை உணரணும். புரியுதுங்களா? அப்போ ஆக்கினை கொடுத்தீங்க, துரியம் கொடுத்தீங்க, இதுக்கு மேல நீ துரியாதீதத்துல இறை உணர்வு பெறணும், அந்த இறை ஞானம் பெறணும். அந்த தாகம் வேண்டும் உனக்கு, ஞான தாகம், அறிவு தாகம் வரணும். ஆனால் உன் மனம் இதுவரையில எப்படி வாழ்ந்திருக்குது? இந்த 5 புலன் அளவிலே எல்லை கட்டி விட்டது. புலன் இன்பங்களை அனுபவித்து அனுபவித்து இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று இந்த புலன் இன்பத்திலே மயங்கி கிடக்கிறது, மாயையில சிக்கி கிடக்கிறது. அதனால இந்த புலன் அனுபவத்தில் அதற்கு ஒரு பழக்கப்பதிவு ஏற்பட்டு விட்டது. அந்த அனுபவம் எல்லாம் தோல், நாக்கு, மூக்கு, கண், காதுகளில் பதிந்து இருக்கிறது. இதுதான் பழக்கப்பதிவு. அந்த பதிவின் வழி மனம் ஓடுகிறது. சுவையா ஒண்ணு சாப்பிட்டோம், நம்ம விருப்பமா சாப்பிடுற அந்த உணவகம் பக்கத்துல போன உடனே இங்க பசி இருக்காது. அந்த உணவகத்தை பார்த்த உடனே, அது அங்க வர்ற வாசனை பார்த்த உடனே போய் சாப்பிட்டுருவான். நாக்கை கட்டுப்படுத்த முடியல. ஒரு காட்சியை பார்க்கணும், ஒரு இசையை கேட்கணும், அங்கதான் போகணும். ஒரு திரைப்படம் வருதுன்னா அதை பார்க்கலன்னா அவங்களுக்கு இருக்க முடியாது. என் குழந்தை கூட, தாயிட்ட பால் அருந்துகிற குழந்தை கூட, அது தொலைக்காட்சியில ஒரு காட்சியவை, ஒரு ஓசைவை கேட்டு பழகி இருக்குது, அதை விரும்புகிறது. பால் ஊட்டும் போது அது தலையை திருப்பும், அங்கதான் பார்க்கும். தாய் திருப்பி திருப்பி விட்டாலும் அங்கதான் பார்க்கும். இதான் பழக்கப்பதிவு, எல்லாருக்கும் இருக்கு. இந்த பழக்கப்பதிவு இருக்கிற வரையில உன் மனம் புலன் கடந்து அந்த தெய்வத்தை அறிவதற்கு போகுமா? மனம் இங்கே மயங்குகிறது. காரணம் என்ன? கடலை நோக்கி ஓட வேண்டிய நீர் அங்க ஏதோ அங்கங்க பள்ளம் தோண்டி வச்சிருக்கிறீங்க, இந்த பள்ளத்துல தேங்கிடும். புரியுதா? அப்ப அதை மேடு பண்ணணும். அதுதான் தவம். அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனையை உணர்ந்த பதிவு இருக்குது, அது பள்ளம் பண்ணிடுச்சு. மகரிஷி சொல்வார், ஒரு முறை மழை வந்தது, நிலத்துல பள்ளம் பண்ணிக்கிட்டு நீர் ஓடிடுச்சு. மறுமுறை மழை வந்தா அதுல எளிதாக ஓடிவிடும். அப்ப என்ன பண்ணணும்? அதுல மண்ணு போட்டு மூடணும். காந்த தன்மாற்றத்தை உணர்ந்த போது பதிவு ஏற்பட்டது. காந்தத்தையே உணரும் போது அந்த புதிய அனுபவம் அந்த பள்ளத்தை மேடாக்கிவிடும். அந்த காந்தத்தை உணர்றதுதான் தவம். எதை உணர்ந்தோம்? இப்போ தோல்ல எதை உணர்ந்தோம்? சிவகாந்தம். நாவில காந்தத்தை உணர்ந்தோம், மூக்குல, கண்ணுல, காதுல காந்த தன்மாற்றத்தை உணர்ந்து பெற்ற பழக்கப்பதிவை, காந்த தன்மாற்றம் தான் அழுத்தம், ஒலி, ஒளி, சுவை, வாசனை. இப்ப காந்தத்தையே உணர்கிறோம், உயிரையே உணர்கிறோம். உயிரின் படர்க்கை நிலை மனம். என்ன அருமையான தவம்! இதுவரைக்கு இதுக்கு கொடுக்கணும். வேதாத்திரி மகரிஷிக்கு ஒரு உலக பரிசு கொடுக்கணும். எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம், தவத்தினுடைய வேல்யூ. அப்ப அப்படி பழகினாதான் நமக்கு என்ன வருங்க? மண்டத்துக்கு போகணுன்னு வரும்போது இங்க வர்ற, அங்க ஒரு ஹோட்டல்ல சாப்பிடலான்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க வர மாட்டீங்க. ஏதோ நாவல் படிப்பீங்க,
ஏதோ ஜோக்கெல்லாம் படிப்பீங்க, இந்த ஆன்மீக விஷயத்தை படிக்க மாட்டீங்க. வாழ்வியல், துன்பம் இல்லாமல் வாழ்வது எப்படி? ஏன்னா உனக்கு அறிவு தாகம், அறிவு தாகம், ஞான தாகம். புரியுதுங்களா? தாகம் இருந்தா கூட இந்த பதிவு உன்னை தடுக்கும். அதான் ஒரு சித்தர் சொல்ல, காட்டானை மீதேறி கலைத்தறிவை போகையிலே நாட்டார் நம்மை மறித்து நகை பெறுவர் என்றோ. என்னை தாண்டி போயிடுவியா? இழுத்துக்கிட்டு போகுமா? இந்த உடலுங்கிற தேர 5 குதிரைகள் பார்ப்பான் அகத்தில் பார்ப்ப சிக்கல் 5 மெய்ப்பாரற்று வெறித்து திரிகின்றன. புரியுதா? அந்த வெறி அடங்கணும். புரியுதா? பார்ப்பசு கலங்கும் பாலா சொரியுமேன்னு ஒரு பாடுறார். அதனாலதான் 5 புலன்களை கட்டுப்படுத்தணும், அடக்கணும். ஒருமையுள்ள ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றேன். புரியுது? மனம் அடங்க கற்கணும். சினமடங்க கற்றாலும் சித்தையெல்லாம் பெற்றாலும் மனமடங்க கல்லாருக்கு வாய் ஏன் பராபரமேங்கிறார். பாருங்க, அந்த மன இயக்க கருவிகள். மனதை அடக்கணும்னா இந்த சாப்ட்வேர், இது ஹார்ட்வேர். இந்த உறுப்புகளுடைய அதை திருத்தி அமைக்காம உங்களால் மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. புரியுதா? மன கட்டுப்பாடு தவத்தில் உயர்வதற்கு, அறிவை அறிவதற்கு. இதுல தானே நமக்கு துன்பமே வருது. அதிகமாகும் சக்தியை செலவு பண்ணி நோய்வாய்ப்பட்டுறான். இந்த உறுப்பு மட்டும் கிடல, நோய்க்கு காரணமே அதுதான். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நன்றி. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது ஏற்படுவோர் பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் இன்பத்தின் மறுபெயராம் துன்பம். நோய்க்கு காரணமே இந்த 5 புலன்கள் வழியாக இதை கட்டுப்படுத்த முடியாம புலனடக்க. அப்ப நோயற்று வாழணும்னா இந்த உறுப்புகள் மட்டும் இல்ல, நமக்கு நோயற்று வாழணும். நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயைத்தான் நீ போக்குறதுக்கு மருத்துவம் பண்ணுவியே தவிர நீ இறைவனை உணர்றதுக்கு உன் மனமே போகாது. அப்பதான் மகரிஷி சொன்ன, துன்பம் உன் அறிவு உயர்வுக்கு தடை. அதனாலதான் மகரிஷி இப்போ ஆரம்ப காலத்தில் என்ன சொல்லுவாருன்னா, மண்டத்துக்கு வந்தால் அவனுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னா ஏதாவது மருந்து கொடுத்து நோயை தணிப்பார். அப்புறமா தான் தெரிஞ்சது, உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் செஞ்சாலே நோய் தடிந்துடும். அவன் தவத்துக்கு தயாராகிடுவான். அதனால தான் இங்கே உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் முதல்ல கொடுக்குறோம். நோய் கட்டுப்படுது, உடல்நலம் மேம்படுது. பார்க்குறீங்கல்ல? அப்போ இந்த நோயற்று வாழணும்னா இந்த புலன்களை கட்டுப்படுத்தும். அதை அடக்க முடியாது. இதை அறிந்தால் அடங்கிவிடும். இந்த ஹார்ட்வேரை மாற்றணும், அங்க உள்ள செல்களுடைய தன்மையை மாற்றணும். அதுதான் தவம். 2 நிமிடம் தவம் பண்ணுங்க, கண்டிப்பா மாறும். அப்ப இப்படி மாறினா தவத்தில் உயரலாம். அப்புறம்தான் நீங்க துரியாதீத தீட்சை கொடுப்பாங்க. ஆகினை தீட்சை கொடுத்துட்டு பஞ்சேந்திரிய தவம் கத்து கொடுக்குறோம். அப்புறம்தான் துரியாதீதம். அது எதுக்கு? பிரம்ம ஞானம், இறைநிலை தவம். அங்க இறைநிலை தவம் கொடுத்து மகரிஷி அப்படியே சொல்றாரு பாருங்க. சுத்தவெளி, அந்த துரியாதீத தவத்துக்கு பேரு இறைநிலை தவம். இந்த சுத்தவெளியை சொல்றாரு பாருங்க. நீங்க பாக்குறீங்கல்ல இருட்டு, இந்த இருட்டுக்குள்ள ஒரு இருட்டு இருக்குது, அதான் கும்மிருட்டு. அந்த கும்மிருட்டு தான் அது சிவம். அதுதான் யாது எனும் பரம்பொருள் மெய். அதுதான் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, அணுக்கள் கூடி அண்டங்களாகி முறையாக கூடி ஜீவன்களாகி. மாணிக்க வாசகர் சொல்றாருல, சிவராத்திரியா தானே, வானாகி மண்ணாகி ஊனாகி.
அப்ப தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி ஊர்வனமாகி கால்நடையாகி மனிதனாக வாழ்வது யார்? தெய்வம். அப்ப நான் யார்? நான் கடவுள், நான் இறைவன். உன்னை அறிந்து விட்டீர்கள். நான் யார்? நான் கடவுள். இப்ப கடவுளையே அறிந்து விட்டீர்கள். எது கடவுள்? எல்லாம் கடவுள், நானும் கடவுள். ஐம்பூதங்களும் என்னது? அனைத்து ஜீவன் யாவையும் எவ்வுயிரும் கடவுளே. இப்பதான் நம்மாழ்வார் பாடுறார், யாவையும் எவ்வுயிரும் தானாகி அவரவர் சமயந்தோறும் தொய்விலன் புலன் ஐந்துக்கும் சொல்லப்படன் உணர்வின் மூர்த்தி ஆவி சேர் உயிரினும் உள்ளான். அந்த உயிருக்குள் அறிவாக இருக்கிறான். உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அது தெய்வம். அப்ப நம்மிடம் அறிவாக இருப்பது எது? அணுவிலும் அண்டத்திலும் அனைத்திலும் அறிவாக இருக்கிறான். அந்த அறிவுதான் சீவன்களில் மனமாக இருக்கிறது. உணரும் இன்ப துன்ப அனுபவத்தை பெறும் அறிவுக்கு பெயர் மனம். தி பெர்செப்ஷனல் எபிலிட்டி ஆஃப் கான்சியஸ்னஸ் இஸ் மைண்ட். பாருங்க, இப்ப சொல்லுங்க, நீங்கள் யார்? புரிஞ்சுதா? அப்ப எல்லாரும் யாரு? கடவுள் தான். இப்போ ஒரு சம உணர்வு வந்துடுச்சா இல்லையா? ஆணவம் அழிந்து விட்டது. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இன்னும் இல்லை. இந்த சாதியின் பேராலோ வேற எந்த பேராலும், சாதி மதம் இனம் மொழி தேசம் ஆல் ஆர் ஈக்குவல். அப்ப அன்பு வந்துருமா இல்லையா? அன்பு வந்துடும். எதுக்கு வந்திருக்கிறோம்? தன் எழிலை தானே ரசிப்பதற்கு. அப்ப எல்லோரும் அதுக்குத்தானே வந்திருக்கோம், பொருள் ஈட்டி ரசிப்பதற்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? எல்லோரும் கூடி தேவையான பொருளை ஈட்டி அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துருவோம். யாருக்கும் பொருள் கஷ்டமே இருக்காது. இனிமேல் பொருள் பிரச்சனை இருக்குமா? இந்த பொருள் ஈட்டும் செயலில் உங்களுக்கோ பிறருக்கோ கூடிதானே செய்யறோம். அப்ப துன்பம் வராம பார்த்துக்குவீங்கல்ல, இப்ப துன்பம் தரமாட்டீங்க. அப்புறம் புலன் இன்பங்களை அனுபவிக்கிறீங்க, அதுலயே என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கோ பிறருக்கோ துன்பம் தராம பார்த்துக்குவீங்க. புரியுதா? அப்போ உங்களுக்கு என்ன வருங்க? நோய் இருக்குமா? சொல்லுங்க. நான் துன்பம் தரலையே. பொருள் ஈட்டும் செயலிலும் ரெண்டே செயல்தான், தீதும் நன்றும் பிறர் தரவார. ஒன்று பொருள் ஈட்டும் செயலில் அல்லது புலன் இன்பங்களை தீட்டும் செயலில். நீ உனக்கு துன்பம் தந்தாலும் பிறருக்கு துன்பம் தந்தாலும் உனக்கு துன்பம் வரும். பிறர்க்கு நான் முற்பகல் செய்யும், தமக்கு நான் பிற்பகல் தாமே வரும். அப்படியானால் நீ உனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் பொருள் ஈட்டி புலன் இன்பங்களை தீர்த்தால், இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு நோய் இருக்குமா? வருமா? சொல்லுங்க. உறவு பிரச்சனை இருக்குமா? உங்களுக்கு உதவும் உறவுகள் இருக்காதா? நீங்க தான் எல்லாருக்கும் உதவி வாழ்றீங்களே. பொருளை ஈட்டு பகிர்ந்து கொடுத்தீங்க, யாருக்கும் துன்பம் தருவதில்லை. இரண்டொழுக்க பண்பாடு ஈதல் இசைப்பட வாழ்தல், மனிதனாக வாழ்வீர்கள். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு துன்பம் இருக்குமா? பொருள் உடல்நல பிரச்சனை? நோ. பொருள் பிரச்சனை? நோ. உறவு பிரச்சனை? நோ. மன நிறைவு பிரச்சனையும் இருக்காது. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு நீங்க மரண பயத்தோடு வாழுகிறான், அதான் அவனுக்கு துன்பமா இருக்கு. எனக்கு மரணம் வந்து விட்டால் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியாதே. அதனாலதான் மரணம் வரும்போது கேட்கிறான், எனக்கு கொஞ்சம் ஆசை, இந்த ஆசை இருக்கான்னு கேட்டா, இந்த ஆசை இருக்கு, அந்த ஆசை இருக்குது, நான் இசையை கேட்கணும், இல்லை நான் சாப்பிடணும், எதையோ பார்க்கணும், இதெல்லாம் ஆசை. ஆசை இருக்குல்ல. இதுவரைக்கும் பார்த்ததை தானே பார்க்க போற, இதுவரைக்கும் சாப்பிட்டதை தானே சாப்பிட போற, இதுவரைக்கும் அனுபவிச்ச இன்பத்தை தானே இன்னும் அனுபவிக்க போற. அப்போ உனக்கு நீ ஆசையோட தானே சாகுற. அப்போ மன நிறைவு வந்திருக்கா? வரல. இப்போ மன துன்பம், மன நிறைவு இல்லாமலே வாழுகிறாய். யாரு? தன்னை அறியாதவனுக்கு. தன்னை அறிந்தவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா, எனக்கு மரணம் இல்லை, நான் மரணத்தை வென்றவன். பாரதி, நான் யாரு? நான் சாமி.
சாவை மிஞ்சியவன், நான் ஆத்மா, எனக்கு மரணம் இல்லை, நான் என்னாலும் வாழ்கின்றேன். அப்போ மரண பயம் இல்லாமல் வாழ்வான். புரியுதா? அல்லாஹ் மன நிறைவு. சாவில்லை, நோவில்லைன்னு சொல்லும், மரண பயம் இல்லை. தான் வள்ளல் பெருமான் சொன்னார், மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம் கண்டீர். அப்போ அவனுக்கு நிகழ்கால இன்பங்களை ஆசை இருக்குமா? நான் செத்து போயிடுவேன்னு சொன்னா தானே அதுக்குள்ள இப்ப இதெல்லாம் சாப்பிட்டுருவோம். புரியுதா உங்களுக்கு? ஒரு முறை மாணவ பருவத்தில் இருந்த போது ஏதோ 6 கிரகங்களோ 7 கோள்களோ ஏதோ ஒரு நேர்கோட்டில் வருது, உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கிராமத்தில் எல்லாரும் ஐயோ செத்து போயிடுவோம், அது வரைக்கும் அனுபவிப்போம் அப்படின்னு கடன் வாங்கி ஆடி பாடி நல்லா சாப்பிட்டு ஏன் அதிகமாக அனுபவிக்கிறான். ஆசை, பயம். ஏங்க? புரியுதா? மரண பயத்தோடு வாழ்பவன் தான் இந்த உலக இன்பங்களுக்கு பேராசைப்படுகிறான். பேராசையோடு வாழ்வது மனதுக்கு துன்பம், பேராசைப்பட்டு அனுபவிப்பது உடலுக்கு துன்பம். ஆசையே துன்பத்திற்கு காரணம். உடல் துன்பத்திற்கும் மன துன்பத்திற்கும் ஆசையே காரணம். அப்ப நீங்க இறைவனாக மாறிவிட்டால் உனக்கு ஆசை இல்லை. நான் பற்றத்தான் பற்றினை பற்று. கடவுள் கூட்டல் ஆசை மனிதன், அதான் சாமி கூட்டல் ஆசை ஆசாமி. நீ சாமி ஆகிவிட்டால் உனக்கு ஆசையை விட வேண்டியதில்லை, பற்றை விட வேண்டியதில்லை. வள்ளுவர் சொல்றார், பற்றுக பற்றத்தான் பற்றினை, அப்பத்தை பற்றுக பற்று விடற்கு. நீ ஆசையை விட வேண்டியதில்லை. எல்லாரும் ஆசையை விட்டுட்டு போனான், நீ ஆசையை விட வேண்டியதில்லை. நீ இறைவனாகிவிட்டால் உனக்கு ஆசை இருக்காது. புரியுதா? எவ்வளவு பெரிய உண்மை. அப்போ இப்படி தன்னை அறிவதற்கு தான் சிவராத்திரி. சிவத்தை அறிய சிவஞானம், ஞானம். அப்ப ஞானம்னா என்ன? மெய் ஞானம், சிவஞானம், பிரம்ம ஞானம். அப்ப இந்த பிரம்ம ஞானம் பெற்றவனுக்கு அவனுக்கு அறிவு இருக்கும். இப்போ உடல்நலம் காக்க அறிவு இருக்குல்ல, என்ன செய்வான் உடல்நலம் காக்கிறதுக்கு? தனக்கும் ஒரு பொருள் ஈட்டும் செயலிலும் புலன் இன்பங்களை தூய்க்கும் செயலிலும் தனக்கும் பிறருக்கும் துன்பம் தராமல் வாழணும். அது வேற ஒன்றும் இல்லை. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் 5லும் அளவு முறை காப்பான். பிறருக்கும் துன்பம் தரமாட்டான். இவனுக்கு நோய் இல்லை. அப்போ உடல்நலம் காக்கும் அறிவு என்ன? பிரிஞ்சு போச்சுல்ல. ஆனால் எல்லாரும் இந்த 5ல் 100க்கு 100 சரியா இருக்க முடியுமா? முன்னோர்கள் இருந்தார்களா? அதுக்கு தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதை சீர் செய்யறதுக்கு தான் உடல் பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும். இப்ப அறிவு வந்துருச்சா? இப்ப நீங்க உடல்நலத்தோட வாழணும்னா என்ன செய்யணும்? நாள்தோறும் உடல் பயிற்சி செய்யணும், காயக்கல்பம் செய்யணும், நீங்க தவமும் செய்யணும். மனதை அமைதியில் வச்சிருக்கணும். அவ்வப்போது இந்த நாளமில்ல சுரப்புகள்லாம் வேலை செய்யணும். இதை செஞ்சு 5ல் அளவு முறை காத்து வாழ்ந்தால் இதுதான் உடல்நலம் காக்கும் ஞானம். பொருள் வளத்துக்கு என்ன செய்யணும்? தொழில் அறிவை வளர்த்து, ஆக்கத்தொழில் அறிவை செலுத்தி, ஊக்கமுடன் உழைத்து, சமுதாய நலனை முன்வைத்து, சிக்கனமாக செலவு பண்ணி, பதுக்காம வீண் செலவு பண்ணாம, இல்லை பொருள் இல்லாதவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டா உங்களுக்கும் பொருள். இதுதான் பொருள் வளம் காக்கும் ஞானம். நட்பு நலம் காக்கும் ஞானம் என்ன? நீ பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், உனக்கு துன்பம் தராமலும் உனக்கு துன்பம் போக்கியும் உன்னை மதித்து ஒத்து உதவி வாழணும். அதே போல நீ நடந்து விட்டால், பிறர் உன்னிடம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அவ்வாறே நீ நடந்து விட்டால் உனக்கு உறவு பிரச்சனை இல்லை. பாருங்க, மன நிறைவும் வந்துடும். எனக்கு மரணம் இல்லை, நான் என்னாலும் வாழ்கின்றேன். அப்போ நிகழ்காலத்தை என்ன பண்ணுவான்? அளவோடு அனுபவிப்பான். மன நிறைவு இருக்கும், ஆசை இருக்காது. புரியுதா? அப்போ மன நிறைவு வந்துருச்சு இல்லை? பாருங்க, அப்போ உடல்நலம் வந்தாச்சு, பொருள் வந்தாச்சு, உறவுகள் வந்தாச்சு, மன நிறைவு வந்தாச்சு. இதான் முழுமை நல வாழ்வு.
புரியுதா இல்லையா? இப்படி வாழ்ந்தால் சமுதாயத்தில் இப்போ நோயாளிகளின் எண்ணிக்கை பெருகுமா? ஏழை செல்வந்தருக்குள்ள இடைவெளி அகலப்படுமா? காவல் நிலையத்தில் நீதிமன்றங்களில் வழக்குகள் கூடுமா? மன அமைதி இல்லாம மக்கள் அமைதியை தேடுகிறார்கள். மன அமைதி இல்லை, அமைதி அமைதி அமைதின்னு கோயில் கோயிலா தேடுறாங்க மன அமைதிக்கு. புரியுதா? அமைதி வந்துவிடும். இதுதான் உலகத்தில் அமைதி. போர், புரியுதா? வீட்டுக்குள்ள போர், உள்நாட்டுக்குள்ள, நாட்டுக்கு நாடு சமாதானம், உலக அமைதி, தனி மனித அமைதி, குடும்ப அமைதி, சமுதாய உலக அமைதி வந்துருமா இல்லையா? அப்போ இந்த அமைதி வாழ்வுக்குத்தான் மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். அதுக்கு தான் உடல் நலம், நீடாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ வேண்டும். அதுக்கான ஒரு வாழ்க்கை முறை, ஒரு பயிற்சி முறை தான் மெய்ப்பொருளை அறிவதற்கான ஒரு கலை, மெய்ஞான கல்வி, வாழ்க்கை கல்வி. அதுதான் மனவளக்கலை, ஆன்மீக கல்வி என்று கூறி உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு பெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.